குவியும் பாட்டில்கள் ஒருபுறம் இருக்கட்டும், நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கும் சாமியாடி முருகனின் பலபல உடைகளை பார்க்கிறாரா இல்லையா? எல்லாமே ஒளிவு மறைவில்லாமல் கூடியிருக்கும் கூட்டத்தினரின் கண்ணெதிரேதான் நடந்தன. பகட்டான உடைகள் மட்டுமல்ல, அவரது கழுத்தை அலங்கரிக்கும் மலர் மாலைகளும் கூட மணிக்கு மணி மாறிக்கொண்டே இருந்தன. பெரிதும் பெரிதுமாக பழுப்பும் சிவப்புமாக ஆவும் சுள்ளுமாக பாட்டில்கள் அனைத்தையும் இறந்து கொட்ட புத்தம் புதிய அண்டாக்களும் குண்டாக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டது. பாட்டில்களை ஒவ்வொன்றாக முருகனிடம் அங்கிருந்தவர்கள் எடுத்துக் கொடுக்க அவர் அவற்றின் மூடிகளை வாயாலேயே திருவி திறந்து கொடுத்துக் கொண்டே இருந்தார். அவர் திறந்து கொடுக்க கொடுக்க பாத்திரங்களில் பொன்னிற மதுதிரவம் கவிழ்த்து ஊற்றப்பட்டது. கைப்பம்பில் தண்ணீர் அளித்த கதையாக இரு அண்டாக்களிலும் ஒரு குண்டாவிலும் வெகு விரைவிலேயே பிராந்தி தழும்பி வழிந்தது. எல்லா பாட்டில்களும் திறந்து ஊற்றப்பட்டு காலி பாட்டில்களை எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்ட பிறகுதான் சாமியாரின் மெகா குடிவிருந்து தொடங்கியது. സൗണ്ട് കൂട്ടിയുമോ കുറച്ച് കുറച്ച് കൂട്ടിയാൽ മതിയെ. நன்றாக கவனியுங்கள். நிரப்பிக்கொள்ள மட்டுமே செய்தார்கள் அவர்கள். யாரும் அதனை குடிக்கவில்லை. அந்த காணிக்கை சாமியாடி முருகனுக்கு மட்டுமே என்பதில் அவர்கள் தீர்மானமாக இருந்தார்கள். ஒருவர் பின் ஒருவராக அதனை முருகனிடம் அவர்கள் கொடுக்க அவற்றை வாங்கி ராவாக அருந்த தொடங்கினார் அந்த சாமியாடி. நம்ம வீட்லயே அண்ணன் தம்பியோ இல்லது அம்மா அப்பாவோ அப்பாவோ இளவரசாவோ கூட பிறந்தவங்களோ யாராவது குடிச்சிட்டு வந்தா நமக்கு அப்ப அந்த நேரத்துல கோபம் உண்டாகுது. இதனால அடுத்தவங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க. இதனால எவ்வளவோ பாதிப்புகள் ஏற்படுது. ஆனாலும் ஆனா சாமிக்கு நம்மளோட நேர்த்தி கடை நிறைவேறணும்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட அருள்வாக்கு கேட்கிறோம். அது நிறைவேறணும்னு நம்மளே வாங்கி கொடுக்குறோம். அதை அவர் குடிச்சிட்டு இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்றாரு. இங்கும் உங்களுக்கு ஒன்றை சொல்லியாக வேண்டும். சாமி ஆடும் போது மட்டுமே இப்படி மடக் மடக்கென குடிக்கும் இந்த முருகன் சாதாரண நாட்களில் மது இருக்கும் பக்கமே தலை வைத்து கூட படுப்பதில்லையாம். மது பழக்கம் முற்றிலும் இல்லாத இப்படிப்பட்ட ஒருவர் தான் சாமி ஆடும் போது லிட்டர் கணக்கில் குடிக்கிறார் என்கிறார்கள் ஊர்க்காரர்கள். எனக்கு ஒரு 21 புல்லு 11 புல்லுன்னு கேட்பாங்க. அது எப்படி அவங்க காரியம்லாம் நிறைவேறதுக்கு அப்புறம் வெற்றி அடைஞ்சா கணக்கு வெற்றி அடைஞ்ச கூட ஒருத்தர் அவங்க நேரம் செய்துட்டு இருக்காங்க. விஸ்கி ரம்மு மிருதி சரக்கு எல்லா சரக்கு ஒரு எந்த சரக்கும் கிடையாது. அது இன்னொரு விஷயம்னா இந்த சாமியாடி முருகன் என்பவர் அது மேல மது அருந்தவே மாட்டான். அவன் மதுனா எதிர்த்து மது கடை போனவும் கிடையாது. அது இந்த நேரத்துல தனியா ஊற்றி ஊற்றி குடிக்காது. அது எல்லாரும் கண்கொள்ளாத ஒரு காட்சி. அது எப்பேற்பட்ட குடிகாரர்கள் என்றாலும் ஒரு புல்லுக்கு மட்டையாகிவிடும் போது இந்த முருகன் மட்டும் அண்டா அண்டாவாக மது குடிப்பது என்பது ஏற்புடையதுதானா? இதனை பார்த்து உங்களில் யாராவது முயற்சியில் இறங்கினால் ஆபத்து சர்வ நிச்சயம். ஒரு புல்லை தாண்டும் போதே யமன் வாயை தொட வழி தேடுகிறோம் என்பது உங்களுக்கே புரிந்துவிடும். தேனி மாவட்டம் குச்சனூரிலாவது பரவாயில்லை, கருப்பண்ணசாமியின் காலடியில் உள்ள கலையத்தில் தான் பிராந்தியை எல்லாம் ஊற்றுகிறோம் என்றார்கள். இருக்கலாம், அதற்கு வாய்ப்புண்டு, மறுப்பதற்கில்லை. ஆனால் இங்கே எப்படி? என்னதான் சாமியாடி என்றாலும் மனிதர் ஒருவர் அண்டா கணக்கில் மதுவை குடித்து காலி செய்கிறாரே, அது நிஜம்தானா என்ற கேள்வி எழுவதை தடுக்கவே முடியவில்லை. அப்புறம்தான் சற்றே கூர்ந்து பார்த்தால் உண்மை ஓரளவிற்கு நமக்கு புரிய வருகிறது. முதலில் ஒரு செம்பு 2 செம்பு மதுவை மட்டுமே ஓரளவிற்கு வயிற்றுக்குள் தள்ளிவிட்டு கண்கள் செருகி கிடக்கும் முருகன் அதன் பிறகு கொடுக்கப்படும் மதுவை தொண்டைக்கு வெளியேயும் வாயின் 2 பகுதிகளிலும் தான் அதிக அளவில் வழிய விடுகிறார் என்பதே அந்த உண்மை. கழுத்து நிறைய மாலைகள் கிடப்பதால் மண் தரையில் அவர் அமர்ந்திருப்பதால் வழிந்தோடும் மதுவின் அளவு கூடியிருக்கும் மக்களில் பெரும்பாலானோருக்கு தெரிவதே இல்லை. அப்போ
மனிதன் வந்து நார்மலா ஒரு ஆஃப் அடிக்கலாம், இல்ல கூட கொஞ்சம் நல்லா உடம்புல வலிமை உள்ளவர்னா ஒரு கூலர் ஆஃப் அடிக்கலாம். அதுக்கு மேல அடிச்சாருன்னா அது வந்து ஒரு அன்கண்டிஷன் போகும், அது வந்து ஒரு ரசமா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒருத்தர் 230 மதுபானம் அடிச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அறிவியலுக்கு ஒப்பார் ஒரு கதை. இன்னும் பாத்தீங்கன்னா இத இந்த மாலை போட்டு அவர் வந்து மதுபானம் குடிக்கிறாரு. அந்த படக்காட்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. 2011 அப்படி ஒரு செய்தி நம்ம நம்புறோமே அப்படிங்கிறது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா அந்த செம்பு வச்சுட்டு அடிக்கிறாரு. அந்த செம்பு வச்சு குடிக்க மாட்டோம்னா லைட்டா வாயில மூட்டை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கீழே கொட்டுது. இதை எப்படி வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் வழக்கமாக அதிகபட்சம் ஒருவர் உட்கொள்ளும் அளவை விட அதிக மதுவை, அதிலும் கலப்படம் இல்லாமல் ராவாக அவர் அருந்துகிறார் என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. மற்றபடி 240 பாட்டில் மது முழுவதையும் 5 மணி நேர இடைவெளியில் என்னதான் சாமியாடியாக இருந்தாலும் கூட ஒருவர் குடிக்க முடியுமா என்ற கேள்வியை கூட எங்களால் கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த கேள்வி எந்த அளவுக்கு அபத்தமானது என்பது எங்களுக்கே தெரிகிறது. பிராந்தி பாட்டில்களை வைத்துக் கொண்டு தமிழகத்தின் இருவேறு ஊர்களில் நடந்து வரும் இந்த காட்சி விருந்துகள் உங்கள் கண்களுக்கு மட்டுமன்றி கருத்துக்கும் ஒரு படையல் போட வேண்டும் என்ற நோக்கமே இன்றைய பூத கண்ணாடியின் முக்கிய நோக்கம். இந்த மாதிரி அதிக அளவுல மது அருந்தி குறி சொல்றதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறதே தெரியல. அது வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு தொடர்ச்சியா ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்கிறது வரமுறை. அதையே யாராலும் வந்து குடிக்க முடிய மாட்டேங்குது. மது அருந்திட்டு இந்த மாதிரி அண்டாவா மது அருந்திட்டு குறி சொல்றதுங்கிறது வந்து முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு, அது சாத்தியமில்லாத ஒண்ணாவும் தெரியுது. பெண்கள்லாம் வந்து பல குடும்பங்கள் வந்து மது அருந்துறதுனாலதான் என் குடும்பம் இன்னைக்கு வந்து அந்த கணவனால் வரக்கூடிய வருமானங்கள்லாம் மதுக்கே செலவாகி போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல பெண்களே வந்து எப்படி இதை உற்சாகப்படுத்துவாங்க? இது நம்பக்கூடிய ஒரு சாத்தியக்கூறற்ற ஒரு சூழ்நிலையில இந்த கருத்துக்கள் பரப்பப்படுது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை என்கரேஜ் பண்ணாம புறக்கணிச்சு நல்ல விஷயங்களை நம்ம ஆதரவு கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. இதுநாள் வரை நீங்கள் பார்த்து ரசித்த மற்ற எத்தனையோ பல சாமியார்களின் வரிசையில் இதோ இந்த முருகனுக்கு எந்த இடம் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை பூதக்கண்ணாடி@kalaignar.tv.co.in என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பிடுங்கள். அல்லது பூதக்கண்ணாடி நிகழ்ச்சி, கலைஞர் தொலைக்காட்சி, அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு கடிதங்களாக எழுதுகின்றோம். மீண்டும் வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயரங்கம்.